ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 2ஆம் திருமொழியின் 9வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். நாம் மானசீகமாக இப்போது ஆயர்பாடியிலே இருக்கிறோம். பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பிட்டா. அனுப்பி வைத்து விட்டு, ஐயோ கையில குச்சியை கொடுத்து உச்சி வெயில்ல இந்த குழந்தைய காட்டுக்கு அனுப்பிட்டேனே, அவனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்றெல்லாம் பதறி உருகி பொங்கும் பரிவோடு பாசுரங்கள் பாடி வருகிறாள். இப்ப 9ஆம் பாசுரம். கடைசியா பெரியாழ்வார் யசோதை சிந்திச்சாளாம், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். குழந்தைய அனுப்பினதுதான் அனுப்பினேன், ஒரு கொடைய கொடுத்து அனுப்பியிருக்க கூடாதா? திருவடியில ஒரு பாதுகை செருப்பு அணிவித்து அனுப்பியிருக்க கூடாதா? குடையும் செருப்பும் கொடுக்காம அனுப்பிட்டேனே. பெருமாளுக்கு பாதுகாதேவி திருவடியில் பாதுகையாக இருப்பாள், ஆதிசேஷன் கொடையா இருப்பார். அதனால அவ 2 பேரும் பெருமாளை விட்டு பிரிய போறதே கிடையாது. ஒரு பக்கம் திருவடிவாரத்தை விட்டு பிரியாமல் பாதுகாதேவி, கண்ணன் நமக்கு பிரத்யட்சமா வெளியில தெரியலைனாலும் எக்ஸ்டர்னலா தெரியலைனாலும் அவன் திருவடியோடு பாதுகாதேவி என்பவள் எழுந்தருளி இருந்து திருவடிக்கு வலிக்காம பார்த்துப்பா. அது போல நம் கண்ணுக்கு தெரியறதோ இல்லையோ, ஆதிசேஷன் ஏதோ வடிவில் இருப்பார். இங்கே பார்த்தால் பலராமனாக, பலராமனை பொறுத்தவரை ஆவேச அவதாரம். ஏன்னா அதுல யாருக்கா டவுட் வந்துடும். பலராமன் ஆதிசேஷனுடைய அம்சம் தான். ஆனா பெருமாளுடைய ஒரு சக்தியையும் வாங்கிட்டு வந்ததுனால பெருமாளுடைய அவதாரங்கள்லயும் அவரை சேர்த்துக்கிறோம். பெருமாளுடைய சக்தியை வாங்கிட்டு வந்த ஒரு ஆவேச அவதாரம். அதே சமயம் பலராமன் யாருன்னா அவர் ஆதிசேஷன். அப்ப அவர் ஒரு பக்கம் கொடையா இருக்க போறார், இன்னொரு பக்கம் பாதுகாதேவி திருவடிகளை ரட்சிக்க போறார். ஆனாலும் கூட பொங்கும் பரிவு பெரியாழ்வார் யசோதைக்கு. நான் ஒரு செருப்பு கொடுத்திருக்கணும், நான் ஒரு கொடை கொடுத்திருக்கணும், அந்த கடமையில் தவறி விட்டேனே என்று புலம்புவதுதான் 9வது பாசுரம். குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடியன ஊன்று வெம்பரல்கள் உடை கடிய வெங்கானிடை காலடி நோவக் கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே. குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடியன ஊன்று வெம்பரல்கள் உடை கடிய வெங்கானிடை காலடி நோவக் கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே. ஐயோ, என் குழந்தைக்கு குடையும் ஒரு கொடை கொடுத்து விட்டுருக்கணும். என்ன வெயில், உச்சி வெயில் அப்படியே அவன் தலையில வந்து விழுமே. கண்ணன் திருமேனி எவ்வளவு வாடி போகும். அப்படி வாடி போகாமல் இருப்பதற்கு ஒரு குடையை நான் தந்திருக்க வேண்டும். நான் அதை சமர்ப்பிக்காம விட்டுட்டேனே. ஆதிசேஷன் போவார், பலராமன் வடிவில் இருக்கார், சென்றால் குடையாம், இதெல்லாம் சொல்லிக்கலாம். இருந்தாலும் ஒரு அம்மாவுக்கு ஒரு திருப்தி, தன் கையால ஒரு கொடை கொடுக்கணும்னு நினைப்பா. இது பெரியாழ்வாருக்கு இருக்கும் தாய்ப்பாசத்தை பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும். இல்லைன்னா நாம என்ன சொல்லுவோம், அதான் பெருமாளுக்கு ஏற்கனவே ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறாருன்னு சொல்லிடுவோம். ஒரு அம்மாவோட மனசு மட்டும் எப்படின்னா, பையன் ராத்திரி வெளியில சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னாலும் அம்மா என்ன சொல்லுவா, என் கையால உனக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். இல்லம்மா நான் சாப்பிட்டுட்டேன், வயத்துல இடம் இல்லைன்னு சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் கையால நான் பரிமாறணும், நீ சாப்பிடணும், அப்பதான் எனக்கு திருப்தி வரும்பா. அது போல நான் ஒரு கொடை உனக்கு கொடுத்துருக்கணும்டா, அதை கொடுக்கலையே. செருப்பும் கொடாதே, கொடை கொடுக்காம இருந்தது மட்டும் இல்ல, கொடாதேனா கொடுக்காமல், செருப்பும் கொடாதே, உன் திருவடிக்கு ஒரு பாதுகை கொடுத்திருக்கணுமே. கடினமான கல்லும் முள்ளும் நிறைந்த கரடு முரடான காட்டிலும் மேட்டிலும் நீ நடந்து போற, அந்த இடத்துல நீ நடக்கும்போது உனக்கு ஒரு செருப்பு கொடுக்காம விட்டுட்டேனே. தாமோதரனை, இங்க எதுக்கு திடீர்னு தாமோதரன்னு சொல்றான்னா, உரல்ல கட்டுண்ட கிருஷ்ணனைத்தானே தாமோதரன்னு சொல்லுவோம். தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு, வயிற்றில் கயிற்றால் கட்டுப்பட்டவன், உரலோடு கட்டுண்டவனுக்கு தாமோதரன்னு பேரு. இங்க ஏன் தாமோதரன்னு சொல்றான்னா, ஐயோ என்கிட்ட அவ்வளவு பவ்யமா இருப்பியடா, நான் கட்டி போட்டா கூட கட்டுண்டு கிடப்ப, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அம்மாவா வந்து அவிழ்த்து விட்டா அதுக்கப்புறம் வெளியில வருவிய ஒழிய கட்டி போட்டா கூட கட்டுண்டு கிடப்ப. அப்படிப்பட்ட பவ்யமான குழந்தைக்கு நான் தானே பார்த்து பார்த்து உனக்கு கொடை வேணும், உனக்கு செருப்பு வேணும் தரேன்னு சொல்லி உன்னை கட்டி போட தெரிஞ்ச எனக்கு, கட்டிலேந்து அவிழ்த்து விடவும் தெரிஞ்ச எனக்கு ஒரு கொடை கொடுக்கணும்னு தெரியலையே, ஒரு செருப்பு கொடுக்கணும்னு தெரியலையே. தாமோதரனை, இப்படிப்பட்ட தாமோதரனை நான், அவனை கட்டி போட்டு அடித்தவளான நான், கண்டிப்பு காட்ட வேண்டிய நேரத்தில் கண்டிப்பு காட்டிய நான், எந்த இடத்துல அக்கறை காட்டணுமோ அந்த இடத்துல காட்டாமல் தவறி விட்டேனோ. நான் எந்த இடத்துக்கு அனுப்பினேன்னா, அந்த காடு கொடுமையான காடு, அங்கே கற்கள் நிறைய பூமியில இருக்குமா.
வெறும் மண்ணு மணல் இருந்தா கூட தெரியாது, நிறைய கற்கள் இருக்கும். அந்த கற்கள் எப்படி இருக்கும்னா உடையும் கடியன ஊன்று வெம் பரல்கள் உடை. பரல்னா கல்லுன்னு அர்த்தம். இந்த கல்லுக்கு 4 அடைமொழி கொடுத்திருக்கா பெரியாழ்வார் யசோதை. முதல் அடைமொழி உடையும். அங்க நிறைய வெயில், அந்த சூரியனுடைய கிரணங்கள் பட்டு பட்டு அந்த வெப்பத்துல கற்கள்லாம் அப்படியே கிராக் ஆகி உடைஞ்சிருக்குமா, அதான் உடையும். சில இடத்துல பார்த்திருப்போம், பாறைகளே கொஞ்சம் பிளந்த மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா சூரிய வெப்பம் தாங்காமல் பிளந்திருக்குமா. அப்படின்னா ஒரு பாறையே பிளக்குறதுன்னா அந்த வெப்பத்துல கண்ணன் திருவடி, மெல்லிய திருவடி எவ்வளவு வாடும், அதான் உடையும். அப்புறம் கடியன. கடியன அப்படின்னா ரொம்ப கடுமையான கூர்மையான கற்கள்னு அர்த்தம். சரி, உடைஞ்சு போச்சு, உடைஞ்சு போச்சுன்னா நம்மள துன்புறுத்தாதுன்னா பிரச்சனை இல்லை. கடியன அப்படின்னா ரொம்ப கடுமையா இருக்கும், ஆங்காங்கு கூர்மையா இருக்குமா. இப்போ ஒரு கல்லுன்னு சொல்லிட்டா அது மொத்தமா வழுக்கையா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா உடைந்து போன கல்னா உடைஞ்ச இடத்துல ஆங்காங்கு கூர்மையா இருக்கும் இல்லையா, அதான் கடியன. கடியனா குரூவலா இருக்கக்கூடியது, ஷார்ப்பா இருக்கக்கூடியது, கூர்மையா இருந்து குத்தக்கூடியதுன்னு அர்த்தம். அடுத்தது அந்த குத்துவதும் எப்படி இருக்கும்னா ஊன்று, கால்லயே நன்றா ஊன்றி கொள்ளுமா. குத்துன்னு சொன்னாலும் வெளியில குத்திட்டு விட்டா பரவாயில்ல, இது உள் வரைக்கும் போய் ரத்த காயத்தையே ஏற்படுத்தும். ஊன்றுதல் அப்படின்னா டீப்பா ஆழமா உள்ள போறதுன்னு அர்த்தம். ஒவ்வொன்றும் பாருங்க எப்படி பார்த்து பார்த்து வார்த்தை பிரயோகம்னு. உடையும், வெப்பத்தினால உடைஞ்சு போய், கடியன அதனால கூர்மையாகி, ஊன்று அதனால் திருவடியிலேயே ஊன்றி ஆழமா உள்ளே நுழையக்கூடிய அளவுக்கு, வெம். வெம்னா வெப்பமானன்னு அர்த்தம். ஒரு காலத்துல உடைஞ்சு இப்ப கொஞ்சம் குளிர்ந்து போச்சுன்னா பரவாயில்ல, இப்போதும் வெம். அந்த வெம்மை வெப்பம்ங்கிறது இப்போதும் அந்த கல்லுல இருக்கு. நினைச்சு பாருங்க, பிஞ்சு திருவடியோடு கிருஷ்ணன் நடந்து போறான். சூடான, உள்ளே அழுந்தக்கூடிய, கூர்மையான, உடைந்து போன அந்த கல் ஒண்ணு கண்ணன் திருவடியில குத்திருத்துன்னா என்னால தாங்கிக்க முடியாதே. உடைந்து போன கூர்மையான, ஊன்றி ஆழமாக உள்ளே செல்லக்கூடிய வெப்பம் மிக்க பரல்கள் உடை. பரல்கள்னா கற்கள். அப்படிப்பட்ட கற்களை உடைய காட்டுக்கு அனுப்பியிருக்கேன். சரி, அந்த காடு எப்படி இருக்குன்னா கடிய வெங்கானிடை. கடியன்னா கொடுமையானன்னு அர்த்தம். ஆனா இங்க கொடுமைங்கிறதுக்கு மணவாள மாமுனிகள் என்ன அர்த்தம் பண்ணிட்டார், வெப்பமானன்ட்டார். கடிய வெங்கானிடை. இந்த காடுங்கிறது எப்படி இருக்குன்னா வெங்கான். வெம்னா வெப்பமானன்னு அர்த்தம், கடியனா மிகவும் அர்த்தம். கடிய வெங்கான்னா மிகவும் வெப்பமான, கான் என்றால் கானகம் காடுன்னு அர்த்தம். கடிய வெங்கானிடை மிகவும் வெப்பமான கான் என்ற காட்டுக்கு அனுப்பினேன். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும். மணவாள மாமுனிகள் அற்புதமா அதை கிளாரிஃபை பண்றார். ஏற்கனவே காட்டுல வெப்பம் இருக்குன்னு சொல்லியாச்சு. உடையும் கடியன ஊன்று வெம்பரல், அது சொல்லும் போதே கற்களே பேந்து போறது. இப்பவும் அந்த கற்கள் சூடா இருக்குன்னா அப்ப காடு வெப்பமா இருக்குன்னு தானே அர்த்தம். அது எதுக்கு மறுபடியும் அடுத்த அடியிலையும் கடிய வெங்கானிடை, கடிய மிகவும், வெம் வெப்பமான, கான் காட்டின், இடை அந்த காட்டு பக்கம் நான் அனுப்பி வைத்தேன். இது எதுக்கு மறுபடியும் சொல்லணும்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். பல காடுகள்ல ஒரு இடத்துல இப்படி கற்கள்லாம் வெடிச்சிருக்கும், அந்த இடத்துல வெப்பமா இருக்கும், கூர்மையான கற்கள் இருக்கும், எல்லாம் சரி. ஆனா அதே காட்டுல நிழல்களும் இருக்குமா. இந்த காடு எப்படின்னா அங்க நிழலே கிடையாதான். எல்லா மரங்கள் கூட பட்டு போய் இலைகள் எல்லாம் உதிர்ந்து எல்லாம் சருகாக ஆகி காட்டுல நிழல் என்பதே கிடையாது. அதனால 3வது அடியில வெப்பமான காடுன்னா என்ன அர்த்தம்னா குளிர்ச்சி தரும் நிழலே இல்லாமல் முழுவதும் வெப்பமான காடுன்னு அர்த்தம். 2வது அடியில சொல்லப்பட்ட வெப்பம்ங்கிறது ஒரு சில காட்டுல அப்படி இருக்கும், அதே நேரம் ஒதுங்கிறதுக்கு ஒரு மர நிழல்னு இருக்கும், ஒரு சோலைன்னு இருக்கும், பொய்கைன்னு இருக்கும். அதே காட்டுல அந்த பொய்கை பக்கம் போனா குளிர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த காடோ கடிய வெங்கானிடை மிகவும் வெப்பமிக்க காடா இருக்கு. காலடி நோவ கன்றின் பின், அந்த காட்டுல காலடி கண்ணபிரானுடைய திருவடி இருக்கே, நோவ அதற்கு வலிக்க வலிக்க வலிக்க, ஐயோ என் கண்ணன் நடந்து போகும்போது எத்தனை கற்களை மிதிச்சிருப்பான், எத்தனை குத்தி இருக்கும், ஐயோ அந்த சேவடி செவ்வி திருக்காப்புன்னு அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாட வேண்டிய நான் திருவடி வலிக்க வலிக்க காலடி நோவ கன்றின் பின், கண்ணுக்குட்டி பின்னாடி வேற அனுப்பிட்டேனே. மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், கண்ணுக்குட்டி என்ன பண்ணுமா, பச்சையா எது தெரிஞ்சாலும் மேயலான்ட்டு போயிடுமா. இந்த பெரிய வளர்ந்த பசுமாடுகள்னா அதுக்கு எது புல்லு எது நமக்கு உதவாது இதெல்லாம் தெரியும். அதனால அது புல்லுன்னா தெரிஞ்சு கரெக்டா மேய போகுமா. ஆனா கண்ணுக்குட்டி இருக்கே அதுக்கு புல்ல கூட கண்டுபிடிக்க தெரியாதான், அதுக்கு பச்சை நிறம் தான் தெரியும். அதனால எங்க பச்சை நிறம் இருந்தாலும் ஆகா புல்லுன்னு மேயறதுக்கு போயிடுமா. இது பச்சை நிறம்னு நினைச்சிட்டு கள்ளி செடி பின்னாடி கூட போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல கண்ணுக்குட்டி பின்னாடி கண்ணனும் போனான்னா என்ன ஆகும், கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன். கொடியேன் நான் ரொம்ப கொடுமையானவள்,
ஒரு கொடையும் செருப்பும் கூட கொடுக்காம என் குழந்தையை அனுப்பி வச்சேனே, கொடியேன் மிக கொடியவள், என் பிள்ளையை என்னுடைய மகனான இந்த கண்ணனை போக்கினேன், அனுப்பி வைத்தேனே, எல்லே பாவமே, ஐயோ பாவம் என்பது பாசுரத்தின் பொருள். குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடியன ஊன்று வெம்பரல்கள் உடை கடிய வெங்கானிடை காலடி நோவக் கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன், எல்லே பாவமே. குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடியன ஊன்று வெம்பரல்கள் உடை கடிய வெங்கானிடை காலடி நோவக் கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன், எல்லே பாவமே. ஒரு குடையும் செருப்பும் கூட அவனுக்கு கொடுக்காமல் எனக்கு அடங்கி நடக்கும் தாமோதரனை அவனை அடித்து கட்டி போட்டவளான நான், அந்த தாயான நான், கற்கள் பிளந்து கிடக்கக்கூடிய கூர்மையான கற்கள் இருக்கக்கூடிய காலில் ஆழமாக பதியக்கூடிய கற்கள் நிறைந்த சூடான கற்கள் நிறைந்த அந்த காட்டுல, ஒரு நிழல் கூட இல்லாதபடி முழுதும் வெப்பமான காட்டுல அவன் திருவடி வலிக்க வலிக்க கண்ணுக்குட்டி பின்னாடி போயிட்டுவான்னு அனுப்பினேனே, இந்த கொடியவளான தாய் அந்த குழந்தையை அனுப்பினேனே, ஐயோ பாவம் என்பது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Without giving even an umbrella or a footwear, I sent my son Damodara behind the coals into the dry, horrible woods where there are stones which are broken by the heat and they are sharp enough to pierce the feet of my son, and there are many such hard stones in that forest. This cruel mother has sent my son behind the coals to that forest. Alas, what a pity என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் நிறைவு பாசுரம். கண்ணன் இப்ப மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வரும் தருணம் வரப்போகிறது. இதற்கு அடுத்த பதிகம் முழுக்க மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வரும் கண்ணனை வரவேற்க போறா பெரியாழ்வார் யசோதை. இது ரொம்ப அழகா பாருங்க. ஒரு காலை கிருஷ்ணன் என்னென்ன பண்ணுவான் அந்த ரொட்டீன்ல இருந்து ஆரம்பிச்சு மாலை எப்படி திரும்பி வருவாங்கிற வரைக்கும் பெரியாழ்வார் திருமொழியில வந்துடும். எப்படின்னு கேட்கிறேளா, கார்த்தால கண்ணனை எழுப்பினா என்ன பண்ணுவோம், முதல்ல சுப்பிரபாதம் படி எழுப்பணும், அதுக்கப்புறம் அவனுக்கு பால் ஊட்டணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவனை நீராட்டணும், அதுக்கு தான் நீராட்டல் பதிகம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் தலைவாரணும், பூச்சூடணும், பூச்சூட்டல் பதிகம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் அவனுக்கு திருட்டி கழிக்கணும், திருட்டி சுத்தி போட்டாச்சு, எல்லாம் பண்ணி மெதுவா கிருஷ்ணனுக்கு சாப்பாடு ஊட்டி அடுத்து என்ன பண்ணணும், கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பணும், கோல் கொண்டு வா பதிகம் பார்த்தோம், குச்சி கொண்டு வந்து அதன் மூலம் கண்ணுக்குட்டி மேய்க்க அனுப்புறது, கண்ணுக்குட்டி மேய்க்க அனுப்பினதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி குழந்தை போயிட்டானேன்னா அவன் மேல பொங்கும் பரிவால உருகுவது. இனி நிறைவா கண்ணன் திரும்பி வரப்போறான். திரும்பி வந்த அப்புறம் எப்படி அனுபவிச்சாங்கிறதான் அடுத்த பதிகம். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த 3 திருமொழி இதுக்கு அடுத்த பதிகம் வருது பாருங்க, அத்தோட யசோதா பாவம் பூர்த்தி ஆயிடுறது. அதுக்கப்புறம் பெரியாழ்வார் தான் பாசுரம் பாட போறார். இது 3 திருமொழி வரைக்கும் தான் பெரியாழ்வார் யசோதை. அதுக்கப்புறம் எல்லாம் விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் பாடக்கூடிய பாசுரங்கள் தான். ஸோ கிருஷ்ணனுடைய டெய்லி ரொட்டீனை அப்படியே காலை முதல் மாலை வரை அழகா நமக்கு டெபிக் பண்ணி வந்துட்டார். இப்ப காட்சி என்னன்னா, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட சமயம் 3ஆம் பத்துல 2ஆம் திருமொழியில 10ஆம் பாசுரம் மாலை பொழுது வரப்போறது. அதே சமயம் கிருஷ்ணன் இன்னும் வரல. அந்த நேரம் பெரியாழ்வார் யசோதை என்ன நினைச்சா அதை சொல்லி பதிகத்தை பூர்த்தி பண்ண போறார். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். உடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடியன ஊன்று வெம்பரர்களுடை உடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடியன ஊன்று வெம்பரர்களுடை கடிய வெங்கானிடை காலடி நோவ கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே கடிய வெங்கானிடை காலடி நோவ கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே.